ராதே கிருஷ்ணா. கிருஷ்ணா குருவாயூரப்பா. உத்தமமான ஒரு ஸ்தலம் இது. சரியா ஸ்ரீ பூந்தானம் குருவாயூரப்பனுடைய கிருபையினால் ஷரீரத்தோட மோட்சத்துக்கு கிளம்பின இடம் இது. ஷரீரத்தோட புஷ்பக விமானத்தில் ஜம்முன்னு ஷரீரத்தோடு அவர் போகிறார். ஷரீரத்தோட மோட்சம் எல்லாரும் போகிறது இல்லை. சந்த் துக்காராம் ஷரீரத்தோட மோட்சம் போனார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதுபோல் இந்த இடத்துல ஸ்ரீ பூந்தானம் ஷரீரத்தோட மோட்சம் போகிறார். அவர் போகும்பொழுது அத்தியாச்சரியமாக அவருடைய அந்த கிளம்பும் பொழுது புஷ்பக விமானம் கிளம்பும் பொழுது அவருடைய வேஷ்டியை பிடிச்சுண்டு பூந்தானம் அவருடைய வேலைக்காரியும் அவரோட வைகுந்தத்துக்கு போனாள் அப்படின்னு காண கிடைக்கிறது. உத்தமமான ஒரு ஸ்தலம். நிஜமாகவே இந்த இடத்த பார்த்தாலே மோட்சம் கிடைக்கும். குருவாயூரப்பன் தான் சத்தியம், தன் பக்தன் சத்தியம் அப்படின்னு நிரூபணம் பண்ண ஒரு ஸ்தலம் இந்த இடம். மோட்சஸ்தலம். குருவாயூரப்பனே உகந்த ஒரு இடம் இது. பூந்தானம் அவ்வளவு அழகாக பகவத் தியானத்தோட மோட்சம் அடைஞ்சுட்டார். நீங்களும் மோட்சம் அடையணுமா? இந்த இடத்துக்கு வாங்கோ, இந்த ஸ்தலத்தை பாருங்கோ, ஆச்சரியமான இந்த கண்ணனை பாருங்கோ. இந்த இடத்துல வந்து நின்னாலே அவ்வளவு அழகான தெய்வீக அனுபவம். சுற்றி வர அழகாக மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்குது. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வீடு மாதிரி தான் இது பாட்டுக்கு இருக்குது. சரியாக இதுக்கு மேலே இந்த இடம் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே தான் அழகாக ஒரு திண்ணை மாதிரி இருக்குது மரத்தில். அங்கே உட்காந்துட்டு தான் ஸ்ரீ பூந்தானம் ஜோரா ஞானப்பானை பாடினார். ஞானத்தை எல்லாம் கொடுத்தார், ஞானத்தை அனுபவித்தார். அதி விசேஷமாக பகவத் தியானத்தில் திளைச்சார். பகவானுடைய கிருபையினாலே ஜோரா மோட்சமும் அடைஞ்சார். ஜெய் போலோ ஸ்ரீ பூந்தானம் திருமேனி ஜெய். ஜெய் போலோ ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு ஜெய்.